வணக்கம் and welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ருசிக்கலாம் வாங்கல நம்ம பாத்தீங்கன்னா மண்டே அண்ட் ஃப்ரைடே ஸ்பெஷலா சூப்பரா செம்மையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம குக் பண்றதுக்காக நம்ம கூட ஒவ்வொரு நாளும் யோகாம்பல் மாமி நம்ம கூட இணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு டபுள் ஸ்பெஷல் பிகாஸ் நாளைக்கு ஆருத்ரால என்ன ஸ்பெஷல், எப்படி சாமியை வணங்கணும், என்ன மாதிரியான நெய்வேத்தியம்லாம் வைக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலான ரெசிபிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஆருத்ரா டபுள் ஸ்பெஷல். சிவனுக்கு ஆருத்ரானா என்ன சமைக்கலாம், என்ன கொடுக்கலாம், எப்படி நம்ம சாமியை வணங்கணும், எல்லாமே எங்களுக்காக சொல்லுங்க. இந்த ஆருத்ராங்கிறது நடராஜ சுவாமிக்கான இது. அது வந்து ஜனவரி 3 அன்னைக்கு வருது இந்த வாட்டி. அதுல வந்து நம்ம மெயினாக அவருக்கு பண்ண வேண்டிய நிவேத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா களி. இந்த களிக்கு வந்துட்டு ஒரு திருநெல்வேலி தாளக குழம்புன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த தாளக குழம்பு இது ரெண்டும் தான் பண்ண போகிறோம். நம்ம களிக்கு முதல்ல பச்சரிசியும் பயத்தம்பருப்பும் நல்லா வறுத்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம அரிசியை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது அரிசிக்கு தான் நீங்கள் தண்ணி அண்ட் வெல்லம் எல்லாம் எடுத்துக்கணுமே ஒழிய அதாவது அதை பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் பவுடர் அளந்துக்காதீங்க. இப்போ ஒரு கப் அரிசி இருக்கிறேன்னா ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு போடுறேன்னா அந்த அரிசி எவ்வளோ இருந்ததோ அதுலேருந்து 1 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து 3 பங்கு தண்ணி. ஸோ மாவு அளந்தேன்னா அதுக்கப்புறம் அது களி வந்து கேசரியாக தான் கிடைக்கும். களி கூழாயிடும். அதனால வந்துட்டு நம்ம களியா மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ படி நம்ம வந்துட்டு வெல்லம் எடுத்துக்கணும், மாவு அளக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பச்சரிசி கொடுப்பா. அதாவது வெறும் அரிசி பண்ணக்கூடாது, அதனால ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தேன்னா பொங்கல் மாதிரி ஆயிடும். ஸோ வெறும் அரிசி இல்லாத கொஞ்சமாக அதில் பருப்பு சேர்க்கணும். இதை வந்து நல்லா கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடும் அப்படிங்கிற லெவலில் நல்லா செவக்க வறுக்கும். ஸோ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், அதில் கீ இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய ஒன்றுமே வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் தான். ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தோடையே இதில் போட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். நம்ம இதை ஜஸ்ட் இப்போ தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அரிசி வந்து இந்த அளவுக்கு நல்ல டார்க் ப்ரௌனாக இதை வறுத்துக்கணும். நல்ல பொறுன்னு வர அளவுக்கு. ஆமாம், நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த அரிசி பொரிஞ்சதோட இது. இதை வந்து திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு காலங்காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஓகே, எல்லாரும் மெதுவாக 10 மணிக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பேன். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இதை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடணும். இது கொஞ்சம் ஆற விட்டு பொடி பண்ணிடலாம். நடராஜர் சன்னதியே சில மெயினான பார்த்தேன்னா இப்போ திருவான்மியூரில் மருதீஸ்வரர் கோயில் இருக்கும், கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். மெயினாக ஆனால் சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோனேரி ராஜபுரம் அப்படின்னு அங்கே ஒரு நடராஜர் கோவில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து இருக்கிற நடராஜர் வந்து சுயம்புவா அவரே வந்தவர். இந்த ஊரில் இருந்த ராஜா வந்து ஸோ அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன ஊருக்கெல்லாமே ஒரு ராஜா இருப்பா. வந்து ஒரு சிற்பிகிட்ட சொல்லி நடராஜரோட சிலை பண்ண சொல்லுவாள். அது வரவே வராது அவனுக்கு. ஸோ அவன் ஏமாத்தின்னு இருக்கான், தன்ட்டேருந்து பணத்தை மட்டும் பிடிக்கின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்குள்ளே நீ இந்த சிலையை வெடிக்கலைன்னா உன்னோட இதை சிரசேதம் பண்ணிடுவேன் அப்படின்பான். ஸோ அப்போது ரொம்ப நொந்து போய் அவனும் அவன் பொண்டாட்டியும் அந்த அதாவது ஐம்பொன்னில் சிலை வடிக்கணும்னா குழம்பு மாதிரி காய்ச்சுவான். அதை காய்ச்சின்னு இருக்கிறதே ஒரு வயசான தம்பதிகளாக நடராஜரும் சிவகாமியுமா வருவாள். வந்துட்டு இங்கே கோனேரி ராஜபுரம் எங்கே இருக்குப்பா, பாலூர் கிராமம் எங்கே இருக்குது அப்படிங்கு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, நல்ல செழுமையான இது
எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்ப்பா நீங்கள் நாங்கள்லாம் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, நீங்கள் போய் அக்ரஹாரத்தில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்மா. விடாமல் அவர் பிடுங்குவார், எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு. இங்கே கொதிக்கிற இந்த குழம்பு தான் இருக்குது, வேணா இதை எடுத்து குடிங்க அப்படின்ட்டுருவோம். அவர் வந்து அந்த கொதிக்கிற குழம்பு அப்படியே குடிச்சிட்டு கரைஞ்சு போய் அந்த நடராஜர் விக்கிரகத்திலே அப்படியே மாறிடுவார். ஒரு செகண்டில் அங்கே என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில நிமிஷங்கள் கழித்து ராஜாவும் அங்கேருந்து வருவோம். என்ன இவ்வளோ அழகாக ஒரு நடராஜர் சிலை வெடிச்சிருக்கே அப்படின்னு, இது நான் பண்ணலை, இது அதுவாகவே உருவானது அப்படின்னு சொல்லுவோம். ராஜா நம்ப மாட்டார். அவன் கையில் இருக்கிற உளியை வாங்கி அந்த நடராஜரோட பாதத்தில் குத்துவார். குத்தினா அதுலேருந்து அப்படியே ரத்தம் பீறிட்டு அடிக்கும். இன்றைக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நடராஜரோட பாதத்தில் அந்த இதை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகான விக்கிரகம். அந்த கிழவருக்கு வந்து ஒரு மருவோடு வருவார், அந்த மருவோடு இருக்கும் அந்த விக்கிரகம். ஸோ நடராஜர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இதுதான். இது இருக்கும் சுயம்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கற்சிலை பற்றின ஒரு சுயம்பு கதைகள் தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு உலோகத்தினால ஆன ஒரு சுயம்பு சிலைன்ற போது மெய் சிலுக்குது கேட்கும் போதே. ஸோ இது பவுடர் பண்ணிக்கலாம்ப்பா. இது எந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கலாம்? இது பவுடர் பண்ணினாலே உங்களுக்கு இந்த சிரோட்டி ரவா மாதிரி பவுடர் ஆகும். கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா அந்த நரநரப்பு தன்மை இருக்கிற அளவுக்கு பண்ணு. வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். ஸோ அரிசி எடுத்ததுலேருந்து 1.5 பங்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். அரிசி எடுத்ததுலேருந்து 3 பங்கு தண்ணி. ஸோ அரிசி இடத்துலேருந்து 1.5 பங்கு வெல்லம், 3 பங்கு தண்ணி. இது ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா மட்டும் கரைஞ்சா போகிறோம்ப்பா. இது வந்து பாகாலாம் ஆகணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிட்டு ஏலக்காய் பொடி, தேங்காய் போட்டுட்டு இந்த பவுடரையும் போட்டு நல்லா கிளறி மூடி 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 வச்சு பண்ணினாலே ஜோராக ரெடி ஆகிடும். ஸோ இது கரையட்டும் கொஞ்சம். அதுக்குள்ளே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாளக குழம்புக்கு நம்ம 7 கரிகா இல்லைன்னா 9 கரிகா யூஸ் பண்ணணும். நம்ம 9 கரிகா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம்? நம்ம எல்லாமே நாட்டு கரிகாயாக இருக்கும். நாட்டு கரிகாயாக இருந்தால் தான் பழைய நாள்லலாம் அதுதான் கிடைக்கும். பூசணிக்காய், பரங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், அது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி இருக்காது. ஆனால் பார்க்க போனால் இது எல்லாமே கேஸ். ஆனால் இதெல்லாம் தான் அந்த நாளில் யூஸ் பண்ணோம். இதுதான் கிடைக்கும். அதனால இந்த நாட்டுக்கறிகாய் இப்போ இந்த கேரட்லாம் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு இதனால எல்லாரும் கேரட் எல்லாமும் யூஸ் பண்ணுறா. நானுமே யூஸ் பண்ணுவேன். பட் என்ன குழந்தைலாம் சாப்பிடணும் அப்படின்னா அந்த கேரட்லாம் யூஸ் பண்ணால் கேரட் இருக்குன்ற இதில் சாப்பிடுவோம். ஸோ பழைய நாளில் பார்த்தேன்னா இதெல்லாம் தான் இருக்கும். பூசணிக்காய், பரங்காய் இருக்கும், அவரைக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும், வாழைக்காய் இருக்கும், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போடுவா, சேனக்கிழங்கு போடுவா, சுரக்காய், இது மாதிரி தண்ணி காய்கள் யூஸ் பண்ணலாமா? முடியாதுல்ல. அது பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம். மஞ்சள் பூசணிக்காய் அண்ட் பரங்கிக்காய் ரெண்டுமே. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரே உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரே ஒரு விசில் நம்ம விட்டுருக்கோம், அவ்வளோதான். இதில் வந்து 9 கரிகாய் இருக்கு. மொச்சையிலேருந்து எல்லாமே இருக்கு. சரியா? இதுக்கு வந்து பருப்பெல்லாம் கிடையாது, நம்ம வறுத்து அரைச்சு விடுறது தான் மெயினா. தண்ணி கொதிச்சுட்டு. ஆனா இது என்ன காம்பினேஷன்? பொதுவா வந்துட்டு இது மாதிரி கரிகாலாம் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறாங்கன்னா ரைஸ் அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்வீட், அதுக்கு ஒரு குழம்பு. அது வந்து இந்த தாளக குழம்புக்கும் களிக்கும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இதுவே வந்து நீங்க தாளக குழம்புங்கிறது வந்து திருநெல்வேலிக்காரா பண்ணுவா. தஞ்சாவூர்காராலில் பார்த்தீங்கன்னா 7 தான் கூட்டு இல்லை 9 தான் கூட்டு அப்படின்னு தான், 7 தான் கூட்டுன்னு தான் சொல்லுவாள்.
இதில் வந்து பருப்பு போட்டு என்ன கொத்தமல்லி விதை, கடலை பருப்பு, மிளகா வத்தல், மிளகு, வெந்தயம் அதெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுவோம். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் வேக வச்ச துவரம்பருப்பு கிடையாது தாளக குழம்புக்கு, அதுக்கு வேக வச்ச துவரம்பருப்பு இருக்கு. வெள்ளம் என்ன கரைஞ்சாச்சுப்பா, ஒரு தடவை வடிகட்டிடலாம். ஸோ இதில் வந்து ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். தேங்காய் துருவல், ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த பவுடர் போடுறதே அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இப்போது 10 நாளைக்கு உற்சவம் நடக்கும். அது ரொம்ப விசேஷமானது. தேரோட்டம்லாம் அதில் தான் நடக்கும். இந்த களியே வந்து சிதம்பர நடராஜர் கிட்டேந்து வந்தது தான். ஏன்னா அங்கே வந்து சேந்தன் அப்படின்னு ஒரு பக்தன் உண்டு. அவர் வந்து இந்த மாதிரி வந்த அடியார்களுக்கு எல்லாமே அவர் முதல்லலாம் சமைச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவர் வந்து மெதுவாக காசெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் களி மட்டும் இது பண்ணுவார். அப்போ ஒரு தடவை நடராஜரே வந்து அவருடைய ஒரு விருந்தாளியா வந்து இந்த களி சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே காத்தால கோவில் கதவை திறக்கறச்சே பார்த்தேன்னா கீழெல்லாம் களி சிந்திருக்கும். தீட்சிதர்லாம் என்ன இது, ஏதோ அபச்சாரம் ஆயிட்டா என்ன ஏதுன்னு ரொம்ப கவலைப்படுவா. அவர் பகவானே வந்து நடராஜரே வந்து சொல்லுவார், சேந்தன் கொடுத்த களி இனித்தது அப்படின்னு சொல்லிட்டு. சேந்தனுடைய பக்தியை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தேர் ரதம் நிதாகரிச்சே வந்து வடம் பிடிச்சி இழுக்கிறதே வராது, அப்படியே மாட்டிக்கும். அப்போ வந்து சேந்தன் வந்து எனக்கு கவி பாடினாதான் நான் அதுக்கப்புறம் நகருவேன் அப்படின்பது. அப்போ அவர் நடராஜர் மேலே பாடுவார். அப்போ அவருடைய பக்தியோட இது வந்து அந்த ஊர் ராஜாக்கெல்லாமே தெரிய வரும். அந்த மாதிரி பக்தாளோட இதை வந்து நடராஜரே எல்லாருக்கும் தெரியப்படுது. ஸோ நடராஜருக்கு பிடிச்ச களி இந்த ஆருத்ரா களி. இதை நல்லா மூடி போட்டு அப்படியே வேக விடலாம். கிட்டத்தட்ட ஆருத்ரா களி தயாரா இருக்கு. கமன் ஸ்மெல் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாளக குழம்பு, அதற்கு சேர்க்க வேண்டிய சேர்மானம்லாம் நிறைய ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொடுத்துருவோம். களிக்கான முந்திரி பருப்பு வறுத்துட்டோம்னா ஒரே கடாயில் எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த முந்திரி பருப்பு வறுத்துட்டுப்பா. ஸோ இது ஆருத்ரா களிக்கான முந்திரி பருப்பு. ஒரு சைடு இது வெயிட் பண்ணட்டும். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சுமா. நல்லா வெந்தாச்சு. உங்களுக்கு வெந்தாச்சுன்றது இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி அந்த வறுத்த அரிசியோட அரோமா பயங்கரமாக இருக்குது. கமன்னு இருக்குது அந்த வறுத்த அரிசியோட வாசனை. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டேன்னா ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது வெந்துடும். அதுவே உங்களுக்கு பண்ணுறது கஷ்டம், பயமாக இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிடும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறவா குக்கரில் வச்சுடும். குக்கரில் வச்சா ஒரு 2 விசில் விடலாம். 2 விசில். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி, துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் கிட்ட துவரம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, மிளகா வத்தல். ஸோ மிளகா வத்தல் ஒரு 5லேருந்து 6 மிளகா வத்தல் கிட்ட போடுங்க. எள்ளு நல்லா ஒரு 2 ஸ்பூன் எள்ளையும் போட்டுருங்க.
ஸோ காரம் மிளகு வத்தல் காரம் மட்டும்தானே இல்லை? ஆமாம், மிளகும் மிளகா வத்தல். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப காரம் செட் ஆகாதுன்னு நான் கம்மியாக போட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்துடணும். ட்ரை ரோஸ்ட் தான், ட்ரை ரோஸ்ட். இதில் தேங்காய் போட்டுடலாம். கருவேப்பிலை, ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டு வறுத்துருங்க. பெருங்காய பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா கடைசியாக இதை வறுக்கறச்சே போட்டுக்கோங்க. கட்டி போடுறேன்னா கரிகாலாம் வேக விடுறச்சே ஒரு தட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும், ரொம்ப செவக்க வேண்டாம். ஆனால் கடைசியாக போடுறது வந்து நல்லா செவக்க விட்டு போடணும். ஸோ இதை வறுத்தாச்சுமா கொஞ்சம் ஆறட்டும். இதை எடுத்துக்கிட்டே வச்சுக்கிறேன். கரிகாயில் புளியை கரைச்சி விட்டுடலாம். இந்த இதில் பெருங்காய பொடி நம்ம போட்டுடலாம். இது சூடாக இருக்கிறச்சியே அது போட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுருங்க. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகு பெருங்காயம் ஆட் பண்ணிட்டாங்க. கருப்பாயிடும். அது கருப்பெடுத்துனா அப்புறம் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். புளி கொடுத்துருமா. இதுக்கு ரொம்ப புளி வேண்டாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இதை நல்லா கெட்டியாக அது பண்ணி கரைச்சி விட்டுருவோம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். இதில் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஜோரா பேஸ்ட் பண்ணிட்டோம். இது நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடு. இது இதில் ஆட் பண்ணுறேப்பா. புளிஜலம் ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கு. கரிகாயோட கருவேப்பிலை கொடுங்க. கருவேப்பிலை வந்து நான் இதில் ஒரு 6க்கு எப்பயுமே இந்த மாதிரி இதுலலாம் வச்சு அரைச்சிடுவேன். ஏன்னா நிறைய பேர் எடுத்து வச்சிருவா, அது உள்ளே போகிறது ரொம்ப நல்லது. இதில் என்ன கொதிச்சுட்டும். இது இப்போ இதில் வெல்லம் வேணுங்கிறவா ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க. ஆப்ஷனல், அது வேண்டான்னா காரசாரமாக வேணும்னா அப்படி. இந்த கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நான் 1 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுட்டேன். ஸோ இதுலேருந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணலாம்ப்பா. ஸோ களி ஜோராக தயாராகிடுச்சு. கடுகு வெடிச்சுட்டு கடுகுலேயே இந்த தேங்காய் போட்டுருங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. ஓகே. இது வந்து நல்ல ப்ரௌனாக ஆகணும். ஸோ இது நல்லா வறுத்துட்டோம்ப்பா. இது ஜோரான தாளக குழம்பு தயார். திருவாதிரை களி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பைத்தம்பருப்பு 2 ஸ்பூன்ஸ், வெல்லம் 1/2 கப், தண்ணி 3 கப், தேங்காய் 4 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். பச்சரிசியும் பைத்தம்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துருங்கோ. மிக்சியில் போட்டு ஆறுனப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 பங்கு வெல்லத்தை போட்டு 3 பங்கு தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுலேயே ஏலக்காய் பொடி, தேங்காய் திருகல் போட்டுடுங்க. அதோட நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த பச்சரிசி பவுடரை அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தனியாக சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துடலாம். ஜோரான களி தயார். அதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. தாளக குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 9 விதமான கரிகாய்கள் வேணும், வெந்தயம், துவரம்பருப்பு, மிளகா வத்தல்,
மிளகு இதெல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதோட கூட ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காயும் வச்சு நல்லா செவக்க வறுத்துட்டு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா 2 கரண்டி தண்ணியில் கெட்டியாக கரைச்சி வெந்த கரிகாயில் விட்டுட்டு பெருங்காய பொடியும் நல்லா தாராளமாக சேர்த்து இந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டோட கூட இந்த கரிகாய் புளி ஜலத்தோடையும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் மேலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு அதுலேயும் ஒரு 5-6 ஸ்பூன் தேங்காயை போட்டு செவக்க வறுத்துட்டு இந்த தாளக குழம்புல கொட்டுங்க. தேவைப்பட்டாவா வெல்லம் ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். தாளக குழம்பு நடராஜருக்கு இந்த களி, திருவாதிரை களி அண்ட் தென் தாளக குழம்பு ரெண்டுமே தயாராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். இதில் குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நாளைக்கு திருவாதிரை நீங்கள் வந்துட்டு மதியம் சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப 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 நல்லாயிருக்கு. எல்லா முறையும் இதையே சொல்ல நீங்கள் நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தாளக குழம்பு அட்டகாசம், சூப்பராக இருக்குது. ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நான் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நாளைக்கு நடராஜருக்கு படைச்சி நடராஜோட அருள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கணும் நாங்கள் எங்களோட வேண்டுதலை முன் வச்சுக்கிறோம். ஸோ மிக்க நன்றிமா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் வேறு ஒரு ஸ்பெஷலான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until this is me Kritika and யோகாம்பலம் மட்டலிங். பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.